ராணிப்பேட்டை அருகே நிலத்தகராறில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 3½ வயது சிறுமியை கிணற்றில் வீசி கொலை செய்த பெரியம்மாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் காந்தி. இவரது குடும்பத்திற்கும் உடன்பிறந்த மூத்த சகோதரரான சேட்டுவின் குடும்பத்திற்கும் இடையே நிலம் பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதனால் காந்தியின் குடும்பத்தை பழிவாங்க சேட்டுவின் மனைவி புஷ்பராணி திட்டம் தீட்டி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலத்தில் தனது வீட்டிற்கு முன்பு விளையாடிக் கொண்டிருந்த காந்தியின் மகள் 3½ வயது கோபிகாவை புஷ்பராணி தூக்கிச் சென்று அருகில் இருந்த விவசாய கிணற்றில் வீசி கொலை செய்ததாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக காந்தியின் மனைவி ராஜேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் முன்விரோதம் காரணமாக சிறுமியை கிணற்றில் வீசி கொலை செய்த புஷ்பராணியை கைது செய்தனர். வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி குற்றவாளி புஷ்பராணிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் புஷ்பராணியை வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர்.